ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னங்க கனவானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது எப்படி க்ளீன் பண்ணுறது, சமைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுருக்கீங்க. அப்போ ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்காக தான். வாங்க, நம்ம முதல்ல கனவா உள்ளே பிளாக் கலரில் இருக்கும், அதுவும் தலையும் க்ளீன் பண்ணி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வெறும் பீஸ் மட்டும் தான் போடணும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது கனவா. இந்த கனவா கொஞ்சம் எறா ஸ்மெல் மாதிரி இருக்கும். அது நல்லா வாஷ் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது நீங்கள் சமைச்சு சாப்பிடும் போது ஒரு கறி சாப்பிட்டா எப்படி இருக்கும், சிக்கன் மட்டன்லாம் அந்த மாதிரி ஒரு திக்னஸ் இருக்கும் அதில். இது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி முதல்ல 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் நிறையா மஞ்சத்தூள் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour மூடி வச்சுடுங்க. ஏன்னா நீங்கள் உடனே அலசினீங்கன்னா அந்த ஸ்மெல்லு அதிலே இருக்கும். ஒரு 1/2 hour மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா அலசினீங்கன்னா ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதில் மெயினே இந்த ஸ்மெல் தாங்க. இந்த ஸ்மெல் இருந்தால் சாப்பிடவே முடியாது. இப்போ இதை நல்லா ஒரு 4 times நம்ம வாஷ் பண்ணிப்போம். வாஷ் பண்ணி நல்லா ஃபில்டரில் வச்சு தண்ணியை வடிச்சிடுங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ தண்ணிலாம் வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கர் செஞ்சு 2 டேபிள் ஸ்பூன் நிறையா ஆயில் சேர்த்து, ஏன்னா இது 2 கிலோ கனவா இது ஆயில் சேர்த்து, அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் 4 சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்குவோம். தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். வதங்கிட்டு 1 டீஸ்பூனு மிளகாத்தூள், 1 கைப்பிடி கொத்தமல்லி புதினா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவாவை அதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் இது நல்லா தண்ணி விடுங்க. இதில் நிறையா தண்ணி விடும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டு. இதில் நிறைய தண்ணி விட்டுருக்கு. இதில் நான் பாதி தண்ணி வற்றின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்து மூடி வச்சிடுறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இப்போ மசாலா மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா தனியாத்தூள் கொஞ்சமாக போடணும், கிரேவி இருக்கிறதுனால. குழம்பு மாதிரி இருந்தால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூனு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தயிர் சேர்க்காதனால லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ ஆட் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கோங்க. விசில் வச்சுட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, அது கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா தண்ணி வற்றிடும். தேவையான கொத்தமல்லி தழை சேர்த்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இந்த டேஸ்ட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய கனவா ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.